என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் அரசு. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த அரசு தொடர்ந்து நடவடிக்கை. வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அறிவிப்பு. டெல்லியில் 1000 மின்சார வாகனங்களின் பயன்பாடு தொடக்கம். அமைச்சர்கள் மன்ஜிந்தர் சிங் சிர்சா, பங்கஜ் குமார் சிங் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். KN நேரு மீது ஊழல் வழக்கு பதிவு செய்த லஞ்ச ஒழிப்புத்துறை. இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்றம் உத்தரவு. அமைதி ஒப்பந்தத்தின் நிபந்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் வரை ஜெலன்ஸ்கியை சந்திப்பதில் எந்த பயனும் இல்லை. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அறிவிப்பு. இந்தியா ஆப்கானிஸ்தான் மோதும் வரலாற்று டெஸ்ட் போட்டி நியூ சண்டிகரில் இன்று தொடக்கம். 14வது நார்வே சர்வதேச செஸ் இறுதிப் போட்டி. ஜெர்மன் வீரர் கெய்மரை வீழ்த்தி இந்திய வீரர் பிரக்ஞானந்தா சாதனை. இனி விரிவான செய்திகளை காணலாம். போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த அரசு தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருகிறது என வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தென்மேற்கு பருவமழையை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். முதலமைச்சர் தலைமையில் ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தப்பட்டு பேரிடர் மேலாண்மை தொடர்பான பணிகள் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாக கூறினார். வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு போன்ற சம்பவங்கள் தமிழ்நாட்டில் எங்கும் ஏற்படாத வகையில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். சட்டம் ஒழுங்கு குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர், போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த அரசு தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார். மேகதாது அணை திட்டத்தை தடுக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் முதலமைச்சர் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். டெல்லியில் 1000 மின்சார வாகனங்களின் பயன்பாட்டை சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மன்ஜிந்தர் சிங் சிர்சா மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சர் பங்கஜ் குமார் சிங் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். டெல்லியில் கடும் மாசுபாட்டால் பொதுமக்கள் தினமும் சுவாச கோளாறு உள்ளிட்ட பாதிப்புகளை எதிர்கொண்டு வருகின்றனர். இதன் காரணமாக அம்மாநில அரசு மின்சார வாகன பயன்பாட்டை ஊக்குவித்து வருகிறது. இதனைத் தொடர்ந்து டெல்லி சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மன்ஜிந்தர் சிங் சிர்சா மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சர் பங்கஜ் குமார் சிங் ஆகியோர் 1000 மின்சார வாகனங்களின் பயன்பாட்டை கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். பசுமை எரிசக்தியை ஊக்குவிக்கும் வகையில் மின்சார டாக்ஸி சேவையானது டெல்லி செயலகத்தில் இருந்து தொடங்கியது. இதனுடன் கிரீன் SMS செயலி ஒன்றும் தொடங்கப்பட்டுள்ளது. இதனை மக்கள் பயன்படுத்தி பயன்பெறலாம் என்று தெரிவித்துள்ளது. ஓராண்டுக்குள் இந்த எண்ணிக்கையை 10,000 மின்சார வாகனங்களாக அதிகரிக்க டெல்லி அரசு திட்டமிட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நகராட்சி பணி நியமன முறைகேடு வழக்கில் முன்னாள் அமைச்சர் KN நேரு மீது லஞ்ச ஒழிப்புத்துறை செய்த வழக்கை தடை விதித்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திமுக ஆட்சி காலத்தில் நகராட்சி நிர்வாகத்துறையில் நடந்த பணி நியமன முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறை அளித்த ஆதாரங்களின் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் KN நேரு மீது லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். மறு ஆய்வு மனுக்கள் நிலுவையில் உள்ள நிலையில் முந்தைய அரசின் உத்தரவாதத்திற்கு மாறாக காவல்துறையினர் செயல்பட்டதாக மூத்த வழக்கறிஞர் வாதிட்டார். இதனை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் வரும் 23ஆம் தேதி வரை முன்னாள் அமைச்சர் KN நேரு உள்ளிட்டோர் மீது எவ்வித மேல் நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று காவல்துறையினருக்கு தடை விதித்து உத்தரவிட்டனர். அமைதி ஒப்பந்தத்தின் நிபந்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் வரை ஜெலன்ஸ்கியை சந்திப்பதில் எந்த பயனும் இல்லை என ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவில் உள்ள செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் நடைபெற்ற ஒரு பொருளாதார கருத்தரங்கில் ரஷ்ய அதிபர் புதின் கலந்து கொண்டு பேசினார். அப்போது அமைதி ஒப்பந்தத்தின் நிபந்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் வரை ஜெலன்ஸ்கியை சந்திப்பதில் எந்த பயனும் இல்லை என்று கூறினார். போர் இலக்குகள் முழுமையாக அடையப்படும் வரை ரஷ்யாவின் தாக்குதல் தொடரும் என்று தெரிவித்தார். அமெரிக்காவின் மத்தியஸ்தலத்தில் நடந்த அமைதி பேச்சுவார்த்தைகள் இரு தரப்பினரையும் ஒரு உடன்பாட்டிற்கு நெருக்கமாக கொண்டு வர தவறிவிட்டதாக கூறினார். போரை முடிவுக்கு கொண்டு வர உக்ரைன் அதிபர் கூறி வரும் நிலையில் உக்ரைன் தரப்பு நமது ஆயுத படைகளின் முன்னேற்றத்தை தடுப்பது மட்டுமே அர்த்தமுள்ளதாக இருக்கும் என்று தெரிவித்தார். இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகள் மோதும் டெஸ்ட் போட்டி நியூ சண்டிகாரில் இன்று நடைபெறுகிறது. இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகள் மோதும் ஒரே ஒரு டெஸ்ட் போட்டி இன்று நியூ சண்டிகரில் உள்ள முல்லன்பூர் மைதானத்தில் காலை 9:30 மணிக்கு தொடங்குகிறது. சுப்மன் கில் தலைமையிலான இந்திய அணியில் தமிழக வீரர் சாய் சுதர்சன் களமிறங்க உள்ளார். ஹஷ்மத்துல்லா ஷெகிடி தலைமையிலான ஆப்கானிஸ்தான் அணி தங்களுக்கு சவாலான இந்த போட்டியில் இந்திய அணியை எதிர்கொள்ள தயாராக உள்ளது.
இன்று டெஸ்ட் போட்டிகள் தொடங்க உள்ள நிலையில் கிரிக்கெட் ரசிகர்களிடையே இப்போட்டியின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. 14வது நார்வே சர்வதேச செஸ் போட்டியில் இந்திய வீரர் பிரக்ஞானந்தா ஜெர்மன் வீரர் கெய்மரை வீழ்த்தி கோப்பையை கைப்பற்றி சாதனை படைத்துள்ளார். நார்வே நாட்டின் ஆஸ்லோ நகரில் 14வது நார்வே சர்வதேச செஸ் போட்டி நடைபெற்றது. இதில் இறுதிப் போட்டியில் இந்திய வீரர் பிரக்ஞானந்தா ஜெர்மன் வீரர் கெய்மரை வீழ்த்தி கோப்பையை கைப்பற்றியுள்ளார். இந்த போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் பிரக்ஞானந்தா நார்வே சர்வதேச செஸ் போட்டியில் வென்ற முதல் இந்திய வீரர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நால்வழி சாலை திட்ட பணிகள் தொய்வுக்கு கல் மணல் தட்டுப்பாடுதான் காரணம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் தெரிவித்துள்ளார். நாகர்கோவிலில் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் ரயில்வே அதிகாரிகள், நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் மாவட்டம் முழுவதும் உள்ள ரயில்வே திட்ட பணிகளை விரைந்து முடிக்க ரயில்வே அதிகாரிகளுடன் ஆலோசனை நடைபெற்றது. இதேபோன்று கடந்த ஏப்ரல் மாதம் முடிவடைய வேண்டிய நால்வழி சாலை திட்ட பணிகளும் கல் மணல் கிடைக்காமல் தொய்வு ஏற்பட்டு விட்டதாகவும் அதனையும் வரும் 6 மாதத்தில் முடிக்க பணிகள் விரைவுபடுத்தப்பட்டு உள்ளதாகவும் விஜய் வசந்த் கூறினார். இன்று கலெக்டர் ஆபீஸ்ல கலெக்டரோட தலைமையில ரயில்வே அதிகாரிகளும் லேண்ட் அக்விசிஷன் டீமோட நம்ம ஒரு ரிவ்யூ வச்சிருந்தோம். நம்ம மாவட்டத்தில் உள்ள அனைத்து ரயில்வே பணிகளிலும் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது, வேகப்படுத்துவதற்கு என்னென்ன புதிதாக என்னென்ன பண்ண வேண்டும் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது முக்கியமாக இந்த நொல்லி வேலை பாலம் வேலைகள் இன்னும் ஆரம்பிக்காத நிலையில் இருக்கும்போது அது உடனடியாக ஆரம்பிக்க வேண்டும். அதுபோல அதுக்கு இப்போதைக்கு தற்காலிகமாக கொடுத்திருக்க இணைப்பு சாலையை சரி செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்திருக்கோம். அது புதிய அரசியல் இயக்கம் துவங்கியுள்ள நிலையில் அண்ணாமலைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் புஞ்சைப்புளியம்பட்டியில் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 14 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய அங்கன்வாடி மைய கட்டிடத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா கலந்து கொண்டு அங்கன்வாடி மைய கட்டிடத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் பேசிய போது, ஊரக வேலை வாய்ப்பு திட்டமான ராம்ஜி திட்டத்திற்கு குறைவான நிதி ஒதுக்கீடு தொடர்பான முதலமைச்சர் விஜய் கேள்வி கேட்கவில்லை என்ற செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர், நகைச்சுவை செய்கிறீர்களா என கேள்வி எழுப்பி தமிழக முதல்வர் எதற்காக வாயை திறந்திருக்கிறார் என்று விமர்சித்தார். புதிய அரசியல் இயக்கம் துவங்கியுள்ள நிலையில் அண்ணாமலைக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மாண்புமிகு முதலமைச்சர்களால் வழங்கப்பட்ட புதிய கட்டிடங்கள் ஆகியவற்றை 60 லட்சம் ரூபாய் செலவிலே இன்றைய தினம் இந்த அங்கன்வாடி இப்போது திறந்து வைக்கப்பட்டிருக்கிற அங்கன்வாடி உட்பட பல்வேறு நலத்திட்ட பணிகளை இன்றைக்கு திறந்து வைத்திருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினருடைய பணிகளை தொடர்ந்து தொய்வின்றி நடத்திட வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தியதை அடுத்து எங்களுடைய சுற்றுப்பயணத்தை இன்றைக்கு தொடங்கியிருக்கிறோம். திருவள்ளூர் அருகே 110 கிலோவாட் துணை மின் நிலையம் அமைக்கும் பணிகளை பூவிருந்தவள்ளி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாசம் ஆய்வு செய்து பொதுமக்களுக்கு சீரான மின்சாரம் வழங்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவள்ளி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கீழானூரில் 110 கிலோவாட் துணை மின் நிலையம் விரிவாக்க பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் பூவிருந்தவள்ளி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாசம் கீழானூர் துணை மின் நிலையத்தை ஆய்வு செய்தார். அங்கு நடைபெற்று வரும் 110 கிலோவாட் துணை மின் நிலைய பணிகளை விரைவாக செய்து முடிக்க மின்வாரிய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். மேலும் கீழானூர் பகுதிக்கு உட்பட்ட பொதுமக்களுக்கு சீரான தங்கு தடையின்றி மின்சாரம் வழங்க அனைத்து உதவிகளும் செய்து தருவேன் என்று உறுதியளித்தார். இந்த ஆய்வின் போது மேற்கு ஒன்றிய செயலாளர் ஆனந்த், துணை செயலாளர் அபி, ஒன்றிய பொருளாளர் சீனிவாசன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். கோடை வெயிலின் தாக்கத்தை குறைக்கும் வகையில் ஆவடி சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ்குமார் நீர்மோர் பந்தல் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு வழங்கினார். சென்னை புறநகர் பகுதியான ஆவடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கோவர்த்தனகிரி பேருந்து நிலையம் அருகே நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டுள்ளது. கோடை வெயிலின் தாக்கத்தை குறைக்க பொதுமக்களுக்கு இலவச நீர்மோர் வழங்குவதை ஆவடி சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ்குமார் தொடங்கி வைத்தார். பின்பு பொதுமக்களுக்கு இளநீர், தர்பூசணி பழம், மோர், பாதாம் பால், வெள்ளரிக்காய் ஆகியவற்றை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். குற்றாலத்தில் சீசன் தொடங்கிய நிலையில் சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டுள்ளதா என்பதை மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் ஆய்வு செய்தார். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள குற்றால அருவியில் இந்த ஆண்டுக்கான சீசன் இதமான காற்று மற்றும் இதமான சாரல் மழையுடன் தொடங்கியுள்ளது. இந்த நிலையில் பழைய குற்றால அருவி, ஐந்தருவி, புலியருவி பகுதிகளில் சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான கழிப்பறை, உடை மாற்றும் அறை, குடிநீர் வசதி, வாகனம் நிறுத்தும் இடம் ஆகியவை குறித்து மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் ஆய்வு செய்தார்.
குற்றால பேரருவியில் மட்டும் பராமரிப்பு பணிகள் முழுமையாக முடியாததால் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் அப்பணிகள் விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் உத்தரவிட்டுள்ளார். காலங்கள் மறைந்தாலும் எங்கெல்லாம் தமிழ் நெஞ்சங்கள் உள்ளதோ அங்கெல்லாம் கலைஞர் வாழ்கிறார் என்று முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு புகழாரம் சூட்டியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் மல்லாங்கிணறு அரசு மருத்துவமனையில் கருணாநிதி பிறந்த நாளில் பிறந்த 2 குழந்தைகளுக்கு தங்க மோதிரத்தை முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு வழங்கினார். பின்னர் பேரூராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தங்கம் தென்னரசு, காலங்கள் மறைந்தாலும் எங்கெல்லாம் தமிழ் நெஞ்சங்கள் உள்ளதோ அங்கெல்லாம் கலைஞர் வாழ்கிறார் என்று கூறினார். தலைமகனாக பிறந்து தமிழ்நாட்டை உப்பு உயர்வு இல்லாத வகையில் உயர்த்தி காட்டி மறைந்தாலும் என்றென்றும் தமிழ் நெஞ்சங்களிலே கூடியிருந்து வழிநடத்தக்கூடிய ஆருயிர் முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு விருதுநகர் வடக்கு மாவட்ட வர்த்தக அணியினுடைய முன்னெடுப்பில் இன்றைக்கு மல்லாங்கணர் பேரூராட்சியில் தூய்மை பணியாளர்களுக்கும் பேரூராட்சியினுடைய பல்வேறு நிலைகளில் இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய விழா இன்றைக்கு சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. குடியாத்தம் நகர்மன்ற கூட்டத்தில் குப்பைகளை 4 வகையாக தரம் பிரிப்பது குறித்து நகர்மன்ற தலைவர் சவுந்தரராஜன் விளக்கினார். உலக சுற்றுச்சூழல் நாளையொட்டி குப்பைகளை தரம் பிரித்து வாங்குதல் குறித்து குடியாத்தம் நகர்மன்றத்தின் சிறப்பு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு நகர்மன்ற தலைவர் சவுந்தரராஜன் தலைமை வகித்தார். இதில் துணைத் தலைவர் பூங்கொடி, நகராட்சி ஆணையர் தனலட்சுமி, மேலாளர் சுகந்தி மற்றும் நகரமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் இனிவரும் காலங்களில் நகராட்சி சார்பில் வீடுகளில் குப்பைகளை உலர் கழிவுகள், ஈரக் கழிவுகள், சுகாதார கழிவுகள், மின்னணு கழிவுகள் என 4 வகையாக தரம் பிரித்து வாங்குவது என தீர்மானிக்கப்பட்டது. இதற்காக நகரில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் 4 வகையான பெட்டிகள் வழங்குவது, தூய்மை பணியாளர்கள் வார்டு வாரியாக சென்று வகைப்படுத்தப்பட குப்பைகளை சேகரித்து நகராட்சி வாகனங்களில் எடுத்து வருவது என முடிவெடுக்கப்பட்டது. மேலும் இனிவரும் காலங்களில் ஆறு, ஏரி, குளம், கால்வாய்களில் குப்பைகள், இறைச்சி கழிவுகளை யாரும் போடக்கூடாது என்றும் மீறுவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தலைவர் சவுந்தரராஜன் தெரிவித்தார். கேரளத்தில் கனமழை காரணமாக இன்று 5 மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காசர்கோடு, வயநாடு, கோழிக்கோடு மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் மலைப்புறம், காசர்கோடு, வயநாடு, கோழிக்கோடு, கண்ணூர் மாவட்டங்களில் பருவமழை தீவிரமடைந்து வருவதால் அந்த மாவட்டங்களுக்கு இன்று சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து காசர்கோடு, வயநாடு, கோழிக்கோடு மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு அந்தந்த மாவட்ட நிர்வாகங்கள் விடுமுறை அளித்து உத்தரவிட்டுள்ளன. இதேபோல் பாலக்காடு, திருச்சூர், இடுக்கி, எர்ணாகுளம், கோட்டயம், பத்தனம்திட்டை மாவட்டங்களுக்கு வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் கடலில் பலத்த காற்று வீசுவதால் ஜூன் 8ஆம் தேதி வரை லட்சத்தீவு, கேரள, கர்நாடக கடலோர பகுதிகளில் மீன்பிடிக்க செல்லக்கூடாது எனவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அண்ணாமலை புதிய இயக்கம் தொடங்கியுள்ளதை வரவேற்கும் வகையில் மதுரை மாவட்டம் மேலூரில் அவர் ஆதரவாளர்கள் இனிப்பு வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் மேலூரில் அண்ணாமலை தொடங்கியுள்ள வி த லீடர்ஸ் இயக்கத்தை வரவேற்று பாஜகவிலிருந்து விலகிய அவரது ஆதரவாளர்கள் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். மாநிலத்தின் பல்வேறு முக்கிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் தலைவராக அண்ணாமலை திகழ்வார் என்றும், ஆளும் தாவேக்கு அரசு மற்றும் திமுகவிற்கு அரசியலில் சிம்ம சொப்பனமாக அண்ணாமலை விளங்குவார் என்றும் அவர் ஆதரவாளர்கள் தெரிவித்தனர். அண்ணாமலை புதிய இயக்கம் தொடங்கியதை வரவேற்று காஞ்சிபுரத்தில் அவர் ஆதரவாளர்கள் ஊர்வலமாக சென்றனர். வி த லீடர்ஸ் என்கிற இயக்கத்தை அண்ணாமலை தொடங்கியுள்ளார். இதை வரவேற்று காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்தில் இருந்து காமாட்சி அம்மன் கோவில் வரையில் அவர் ஆதரவாளர்கள் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மகேந்திர பிரசாத் தலைமையில் ஊர்வலமாக சென்று இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். இந்நிகழ்வில் பாஜக மாவட்ட துணைத் தலைவர்கள் அதிசயம் குமார், சம்போடை சங்கர், வையாவூர் சிங்காரவேலன், பாஜக பட்டியல் அணி மாவட்ட தலைவர் கோனேரிக்குப்பம் சுரேஷ் கல்யாண், குன்றத்தூர் ஒன்றிய தலைவர் ஸ்ரீதர், குன்றத்தூர் முன்னாள் ஒன்றிய தலைவர் ராஜரத்தினம், காமாட்சி ஆறுமுகம், சிறுவாக்கம் அஜித்குமார், பட்டாபி, தேனாம்பாக்கம் கதிர்வேலன், ராகுல் ஆகியோர் கலந்து கொண்டனர். நாகர்கோவிலில் மூதாட்டி தனது வீட்டை மீட்டு தரக்கோரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்துள்ளார். நாகர்கோவில் வடசேரி மேலக்கலுங்கடியை சேர்ந்த கமலம் கணவர் இறந்த பின் 5வது மகள் சங்கீதாவுடன் வாழ்ந்து வந்தார். சங்கீதா தனது தாயிடம் வீட்டை எழுதி வாங்கி கொண்டு அவரை வீட்டை விட்டு துரத்தியதாக கூறப்படுகிறது. இது குறித்து மூதாட்டி கமலம் தனது மகன்களுடன் நாகர்கோவிலில் உள்ள மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். அதில் தனது வீட்டை மீட்டு தர வேண்டும் என்றும், தன்னை துன்புறுத்திய மகள் மீதும்
அதற்கு உடந்தையாக இருந்த மருமகன் மீதும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். எனக்கு கருங்கடி சிபிஹெச் பக்கம் என் புருஷன் வந்து மிலிட்டரியில் வேலை செய்துட்டு இருந்தார். அங்கேருந்து ரிட்டையர் ஆகி வந்த பணம் மற்றபடி உள்ள காரியங்கள் எல்லாம் வீட்டு காரியங்கள் எல்லாம் என் கையில் தான் எல்லாமே நாங்கள் சமாதானமாக நடத்திக்கிட்டே இருந்தோம். என் புருஷன் இறந்த பிறகு இப்படி வந்து வீட்டில் வந்து என் கூடவே இருந்தேன். கால் அடிபட்டு அந்த கால் அடிபட்டோட என் கூடவே இருந்து வீடையும் என் பிள்ளைகளுக்கு தெரியாதபடிக்கு என்னை ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சு அவள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்து 2 பிள்ளைகளை கூப்பிட்டு வந்து சிவகாமின்ட்டு ஒரு பிள்ளையும் குருந்தங்கோட்டிலேருந்து ஒரு பிள்ளையும் கொண்டுட்டு வந்து என்னை சயமிச்சு நம்ம எழுதி வாங்கிட்டு இப்போ எனக்கு என்ன வெளியே விட்டுட்டான். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் உலக சுற்றுச்சூழல் நாளையொட்டி தண்ணீர் பாட்டில்களில் கலைப்பொருட்களை செய்து அரசு பள்ளி மாணவர்கள் கவனத்தை ஈர்த்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் அரசு பள்ளியில் பயிலும் சிறுவர்கள் மாணவர்கள் மாமல்லபுரம் சுற்றுலா தலங்களில் தூக்கி வீசப்பட்ட தண்ணீர் பாட்டில்களை சேகரித்தனர். சிற்ப கலைஞர்களாக மாறிய அவர்கள் அதில் விதவிதமான கலைப்பொருட்களை செய்து காட்சிப்படுத்தினர். சிறு வயதில் இப்படி ஒரு திறமையா என வியக்கும் வகையில் தண்ணீர் பாட்டில்களை கொண்டு பெரிய தேல் செய்து வைத்தனர். அதேபோல் பிளாஸ்டிக் பாட்டில்கள் கொடூர அரக்கன் என்பதை நினைவுபடுத்தும் வகையில் பிளாஸ்டிக் பாட்டில்களால் அரக்கன் சிலையையும் செய்திருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் பிளாஸ்டிக்கால் ஏற்படும் பாதிப்புகளையும் அதனை தூக்கி எறியாமல் மறுசுழற்சி மூலம் கலைப்பொருட்கள் செய்து பயன்படுத்தலாம் என்பதையும் விளக்கி கூறினர். அழகிய கலைப்பொருட்களை செய்து காட்சிப்படுத்திய மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. சுற்றுலா பயணிகள் வழிகாட்டிகள் ஆகியோருக்கு துணி பைகள் வழங்கப்பட்டன. உலக சுற்றுச்சூழல் நாளையொட்டி திருப்பத்தூர் மாவட்டம் தோட்டாளத்தில் சிறப்பு ஊராட்சி மன்ற கூட்டம் நடைபெற்றது. உலக சுற்றுச்சூழல் நாளையொட்டி தமிழ்நாட்டின் அனைத்து ஊராட்சிகளிலும் சிறப்பு ஊராட்சி மன்ற கூட்டம் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த தோட்டாளத்தில் சிறப்பு ஊராட்சி மன்ற கூட்டம் தலைவர் தர்மேந்திரா தலைமையில் நடைபெற்றது. துணைத் தலைவர் ரமேஷ் முன்னிலை வகித்தார். முன்னதாக ஊராட்சி செயலர் பழனி ஊராட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் குறித்து அறிக்கை படித்தார். அதனைத் தொடர்ந்து பொது இடங்கள் குப்பைகளை கொட்டக்கூடாது என்று ஊராட்சி தலைவர் தர்மேந்திரா கேட்டுக்கொண்டார். உலக சுற்றுச்சூழல் நாளையொட்டி மதுரை தனியார் கல்லூரியில் தாவேகா சுற்றுச்சூழல் நிர்வாகி அரவிந்த் குமரேசன் மரக்கன்றுகளை தானமாக வழங்கினார். மதுரை கிழக்கு தொகுதிக்கு உட்பட்ட தனியார் கல்லூரியில் உலக சுற்றுச்சூழல் நாளையொட்டி தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட பொறுப்பாளர் அரவிந்த் குமரேசன் 150 மரக்கன்றுகளை தானமாக வழங்கினார். மரக்கன்றுகளை நடும் விழாவும் நடைபெற்றது. இவ்விழாவில் மதுரை கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தங்கப்பாண்டியன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மரக்கன்று வழங்கிய சுற்றுச்சூழல் நிர்வாகியை பாராட்டினார். இந்நிகழ்வில் கல்லூரி முதல்வர் பாத்திமா மேரி, பேராசிரியர்கள் மற்றும் கல்லூரி மாணவிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கேரள மாநிலம் காசர்கோடு அருகே தனியார் பள்ளியின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்த நிலையில் மாணவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். கேரள மாநிலம் காசர்கோடு மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் காஞ்சாங்காடு அருகே உள்ள தனியார் பள்ளியின் சுற்றுச்சுவர் திடீரென இடிந்து அருகில் உள்ள சாலையில் விழுந்தது. மாணவர்கள் வகுப்பில் இருந்த நேரத்தில் பள்ளியின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததால் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். பள்ளியின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்த காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி அரசு மதுக்கடையில் இருந்து மொத்தமாக வாங்கி வைத்துக் கொண்டு சட்டவிரோதமாக விற்ற பெண்ணை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி சுற்று வட்டார பகுதியில் சட்டவிரோதமாக அரசு மதுபாட்டில்களை மொத்தமாக வாங்கி வைத்துக் கொண்டு கூடுதல் விலைக்கு விற்பதாக காவல்துறைக்கு புகார்கள் சென்றன. இதையடுத்து காவல்துறையினர் புனல்வாசல் மூலக்காட்டில் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது டாஸ்மாக் மதுக்கடையிலிருந்து மது பாட்டில்களை மொத்தமாக வாங்கி வைத்துக் கொண்டு சட்டவிரோதமாக விற்ற ரஞ்சித் என்பவரின் மனைவி மோகன பிரியாவை கைது செய்தனர். அவரிடம் இருந்த மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். விவசாயிகளின் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யாமல் ஏமாற்றும் தமிழ்நாடு முதலமைச்சரை கண்டித்து மன்னார்குடியில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தாவேகா தேர்தல் அறிக்கையில் கூறியதைப் போல் கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் வாங்கியுள்ள பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்யாததை கண்டித்து அதிமுக சார்பில் தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே சேரன்குளம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் முன் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோவையில் மத்திய அரசின் ECLGS திட்டம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழ்நாடு மாநில வங்கி ஒருங்கிணைப்பு குழு மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட முன்னோடி வங்கியான கனரா வங்கி ஆகியவை சார்பில் அவசர கால கடன் வரம்பு உத்தரவாத திட்டம் குறித்த சிறு குறு நடுத்தர தொழில்துறையினருக்கான விழிப்புணர்வு கலந்துரையாடல் கொடிசியா வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள், வங்கிகள், நிதி நிறுவனங்கள் மற்றும் தொழில் சங்கங்களுக்கு விரிவான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் கோயம்புத்தூர் சுற்று வட்டார பகுதிகளை சேர்ந்த MSME தொழில் முனைவோர், தொழில் சங்க பிரதிநிதிகள், வங்கியாளர்கள் பங்கேற்றனர்.
அரக்கோணம் INS ராஜாளி கடற்படை விமான தளத்தில் 106வது ஹெலிகாப்டர் பயிற்சி நிறைவு விழா நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் INS ராஜாளி கடற்படை விமான தளத்தில் ஹெலிகாப்டர் பயிற்சி பள்ளியில் 6 இளம் கடற்படை அதிகாரிகளுக்கு 21 வாரங்களாக ஹெலிகாப்டர் பைலட் பயிற்சி அளிக்கப்பட்டு வந்தது. இப்பயிற்சி நிறைவில் 6 இளம் அதிகாரிகள் ஹெலிகாப்டர் பைலட்டுகளாக தேர்ச்சி பெற்றனர். அதைத் தொடர்ந்து அவர்களுக்கு பயிற்சி நிறைவு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் இந்திய கடற்படை கிழக்கு மண்டல தளபதி வைஸ் அட்மிரல் சுசீல் மேனன் கலந்து கொண்டு பயிற்சி முடித்த 6 கடற்படை பைலட்டுகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்கள் வழங்கி வாழ்த்தினார். மதுரை சர்வதேச விமான நிலையம் அருகே தென்னிந்தியாவில் மிக பிரம்மாண்டமாக அமைந்துள்ள நட்சத்திர விடுதியின் திறப்பு விழா நடைபெற்றது. மதுரை சர்வதேச விமான நிலையம் அருகே பெருங்குடியில் தனியார் நட்சத்திர விடுதி திறந்து வைக்கப்பட்டது. சுமார் 7 ஏக்கர் பரப்பளவில் 5 லட்சம் சதுர அடியில் கட்டப்பட்டுள்ள இந்த விடுதி தமிழ்நாட்டின் மிகப்பெரிய மற்றும் உயர்தர நட்சத்திர விடுதிகளில் ஒன்றாக திகழ்கிறது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் கட்டடக்கலை பாரம்பரியத்தை மையமாக கொண்டு சிங்கப்பூரை சேர்ந்த கட்டடக்கலை நிபுணர் வோங் சியூ மேன் இதை வடிவமைத்துள்ளார். 186 நவீன அறைகள், மாநாட்டு மையங்கள், உலகத்தர உணவகம், நீச்சல் குளம், உடற்பயிற்சி கூடம், குழந்தைகளுக்கான சிறப்பு மையம் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் இதில் இடம்பெற்றுள்ளன. இந்த விடுதி மூலம் வேலை வாய்ப்புகள் அதிகரிப்பதுடன் மதுரையின் சுற்றுலா மற்றும் தொழில் வளர்ச்சிக்கு புதிய ஊக்கமாக அமையும் என்று நிறுவன தலைவர் ரவி அப்பாசாமி தெரிவித்தார். ஓமலூரில் நடைபெற்ற திடக்கழிவு மேலாண்மை சிறப்பு கூட்டத்தில் வீடுகள் தோறும் மக்கும் குப்பை, மக்காத குப்பை என கழிவுகளை தரம் பிரித்து சேகரிப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. உலக சுற்றுச்சூழல் நாளையொட்டி சேலம் மாவட்டம் ஓமலூர் பேரூராட்சி சார்பில் திடக்கழிவு மேலாண்மை குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தலைவர் செல்வராணி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் வீடுகள் தோறும் மக்கும் குப்பை, மக்காத குப்பை என கழிவுகளை தரம் பிரித்து சேகரிப்பது குறித்தும், மறுசுழற்சி செய்யக்கூடிய உலர் கழிவுகளை சேகரிக்க MRF எனப்படும் பொருள் மீட்பு மையங்களை அமைப்பது குறித்தும் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. மேலும் பழைய குப்பை மேடுகளை பயோமைனிக் முறையில் சீரமைப்பது உள்ளிட்ட பல்வேறு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தீர்மானங்களும் இக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பனையூர் இல்லத்திற்கு வருகை தந்தபோது அவர் ஆதரவாளர்களை 3 நாள் கழித்து சந்திப்பதாக தெரிவித்தார். பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தனது பதவியை ராஜினாமா செய்ததை தொடர்ந்து டெல்லியிலிருந்து விமானம் மூலம் சென்னை திரும்பினார். அப்போது அவருக்கு அவரது ஆதரவாளர்கள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமானோர் திரண்டு வந்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதன் பின்னர் சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள தனது இல்லத்திற்கு அண்ணாமலை சென்றடைந்தார். அங்கு அவரை நேரில் சந்தித்து வாழ்த்து கூற ஏராளமான நிர்வாகிகளும் ஆதரவாளர்களும் இல்லத்தின் முன்பாக குவிந்தனர். அப்போது பொதுமக்கள் மத்தியில் அவர் பேசிய போது, இன்னும் 3 நாட்களுக்கு பிறகு அனைவரையும் முறையாக சந்திப்பதற்கான அனுமதி வழங்கப்படும் என்று தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து அங்கு கூடியிருந்த ஆதரவாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த அரசு தொடர்ந்து நடவடிக்கை. வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் செங்கோட்டையன் அறிவிப்பு. டெல்லியில் 1000 மின்சார வாகனங்களின் பயன்பாடு தொடக்கம். அமைச்சர்கள் மன்ஜிந்தர் சிங் சிர்சா, பங்கஜ் குமார் சிங் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். KN நேரு மீது ஊழல் வழக்கு பதிவு செய்த லஞ்ச ஒழிப்புத்துறை. இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்றம் உத்தரவு. அமைதி ஒப்பந்தத்தின் நிபந்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் வரை ஜெலன்ஸ்கியை சந்திப்பதில் எந்த பயனும் இல்லை. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அறிவிப்பு. இந்தியா ஆப்கானிஸ்தான் மோதும் வரலாற்று டெஸ்ட் போட்டி நியூ சண்டிகரில் இன்று தொடக்கம். 14வது நார்வே சர்வதேச செஸ் இறுதிப் போட்டி. ஜெர்மன் வீரர் கெய்மரை வீழ்த்தி இந்திய வீரர் பிரக்ஞானந்தா சாதனை. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.